அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ஏப்பம் வந்துட்டே இருக்கும். இதுக்கு இன்னொன்று அது கூட சேர்ந்து கண்டினியூஸாக ஃபாட்டிங், இந்த ஆசன வாய் வழியாக காற்று பிரிகிறது, அதுவும் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஃபாட்டிங் சத்தத்தோடு வரும். அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒரு க்ரௌடில் இருக்கும்போதோ, ஒரு சினிமா தேட்டரில் இருக்கும்போதோ. ஸோ ஃப்ரீக்வெண்ட் ஃபாட்டிங் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் பர்பிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு அசாதாரணமான அமிலத்தன்மை ஸ்டமக் அண்ட் இன்டெஸ்டினல் ஏரியாவில் அசிடிக் கண்டிஷன் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வரக்கூடிய இந்த அபான வாயுன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஜீரண மண்டலத்துக்கு நம்மளுக்கு துணை புரியக்கூடியது. அது அதிகபட்சமான ப்ரொடியூஸ் ஆகிடும் அமிலத்தன்மையினால். அதனால் ஏதாவது ஒரு பக்கம் அது பிரிஞ்சு தான் ஆகணும். இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வீட்டிலேயே நம்ம செஞ்சு ஒரு சின்ன வைத்திய முறையினே வச்சுக்கலாம். செஞ்சு நம்மளை சரி பண்ணிக்க முடியும். 15 நாள் சாப்பிட்டா போதும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு காய்ந்த கருவேப்பிலை எடுத்து பவுடராக அரைச்சிக்கணும், ஒரு 25 கிராம். சுண்டைக்காய், காய்ஞ்சது சுண்டைக்காய் வத்தல்னு சொல்கிறோம் இல்லையா, அது உப்பு போட்டு காய வச்சிருக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது காய வச்சது ஒரு 25 கிராம், அதை அரைச்சி பவுடரு. ஓமம் தூய்மை செய்து அதை ஒரு 25 கிராம், அதை அரைச்சி பவுடரு. அதுக்கப்புறம் சுக்கு தோல் சீவி உங்களுக்கு ஒரு 25 கிராம் பவுடரு. எல்லாமே நீங்கள் அரைச்சிக்கணும் ஃப்ரெஷ்ஷாக. கடைசியாக கசகசா உங்களுக்கு ஒரு 25 கிராம். 5 பொருட்கள்: கசகசா, சுக்கு, ஓமம், உப்பில்லாத சுண்டைக்காய் காய வைத்தது, கருவேப்பிலை காய வைத்து அரைத்த பவுடர். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ மிக்சியில் நல்லா மிக்சியை ஓட்டி 1.5 கலந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுங்க. சிம்பிள் தான். காலை மாலை, அதாவது காலை உணவுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி, இரவு உணவுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளரில் ஒரு 50 ml சுடு தண்ணி எடுத்து 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். போட்டு குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்டுங்க. 2 வேளை உணவுக்கு 30 நிமிடங்கள் முன்னாடி. 15 நாட்கள் இதை செய்தால் போதும். உங்களுக்கு இந்த பிரச்சனை அறவே விலகிவிடும். இதை கண்டெடுத்து பயன்படுத்தி இந்த ஒரு அறிவு சார்ந்த இந்த ஒரு மருத்துவத்தை நமக்கு அளித்து சென்ற நம் முன்னோர்களுக்கு நாம் தலை வணங்குவோம், நன்றி கூறுவோம். வணக்கம்.